செம்ம காமெடியாக இருந்துச்சு. அருண், தீபக் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். வந்துட்டு நம்ம எல்லோரும் பேசாமல் அருண் சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் பேசாமல் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ரோஸ்ட்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணு கார்னரில் போய் ஒரு செகண்ட் உட்காந்து அழுதுச்சுன்னா முடிஞ்சு அதோடி கதை. ஐயோ அவ்வளோதான், அனுதாப ஓட்டில் அந்த பொண்ணே அப்படியே ஜெயிச்சிரும். ஐயோ பாவம் அந்த பொண்ணை போட்டு இந்த பசங்கள்லாம் என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு முடிச்சிருச்சோம். இந்த சிவா எவ்வளோ பாவம், அவரை போட்டு இப்படி படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. ஸோ அருண் ஆல்ரெடி நல்லா கேம் பற்றி புரிஞ்ச ஆள். அருண் தான் வந்து அர்ச்சனாக்கு எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து அனுப்புனாருன்னு அர்ச்சனாவே சொன்னாங்க. அவர் தான் எனக்கு கேம்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு. ஸோ அருணுக்கு வந்து அந்த சைக்காலஜி நல்லா தெரிஞ்சிருக்கு, மக்களோட சைக்காலஜி. அவர் சொல்கிற மாதிரி தான் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான சப்போர்ட் வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை அருண் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. இவ்வளோ ரோஸ்ட் நடந்திருக்கு, கண்டிப்பாக அவங்க ஓரத்தில் போய் அழுவாங்க. அழுத உடனே மக்கள் எல்லாருமே அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. ஐயோ பாவம் அந்த பொண்ணுன்னு செம்ம ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதே செம்ம ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காரு. கேட்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.